நம்ம கூழ் ஊற்றும் போது வெள்ளை உருண்டையில் வெல்லம் தண்ணி ஊற்றி நம்ம ஒன்று செய்வோம். அதுக்கு பச்சரிசி ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. அடுப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசியை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக ஆகணும். கொலன்னு ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. சாதம் இந்த மாதிரி நல்லா குழைய வெந்துடணும், மெத்துன்னு இருக்கணும். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இந்த வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இப்படி கரைச்சிடுங்க. இது நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த வேப்பிலை ஒரு முறை எடுத்துக்கோங்க. வேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த சாதத்தை ஒரு பால்ஸ் மாதிரி பண்ணி நம்ம செஞ்சுருக்க வெல்லம் தண்ணியில் அதை எடுத்து மேலே ஊற்றிடுங்க. மாதிரி வெங்காய ஸ்லைசஸ் எடுத்து வச்சுடுங்க.